ஹோட்டல்களில் உணவுப் பொருட்களின் விலை உயர்த்தாமல் முன்கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சமையல் எரிவாயு பற்றாக்குறையால் அடைக்கப்பட்ட ஹோட்டல்கள் இனியும் திறக்கவில்லை. உடனடியாக மத்திய, மாநில அரசுகள் உதவ முன்வர வேண்டும் என்றும் ஹோட்டல் உரிமையாளர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஹோட்டல்களில் உணவு விலையை அதிகரிக்காமல் பிடித்து நிற்க முடியாத என்ற நிலையில் ஹோட்டல் உரிமையாளர்கள் உள்ளனர். தற்போது சமையல் எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறை நேரிட்டு வரும் நேரங்களில் அடைக்கப்பட்ட ஹோட்டல்கள் இனியும் திறக்கவில்லை. நஷ்டத்தை மீறிதான் பல ஹோட்டல்களும் மாவட்டத்தில் செயல்பட்டு வருகின்றன. அரசிடமிருந்து உதவி கிடைக்கவில்லை என்றால் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகளின் வாழ்க்கை இருளில் மூழ்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த தினம் வியாபார சிலிண்டர்களுக்கு 1000 ரூபாய் விலை உயர்த்தப்பட்டது. சமையல் எரிவாயு கிடைக்காத நிலையில் மீண்டும் விலை உயர்வு ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு பெரும் சிரமமாக மாறியுள்ளது. உணவுப் பொருட்களின் விலை உயர்த்தாமல் பிடித்து நிற்க முடியாது என்ற ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் தலைவர் സുബൈർ தெரிவித்துள்ளார். മനുഷ്യ നിലയിൽ തീ ഉയർന്നമായുള്ള ഒരു സംഭവം ഇപ്പോൾ ഇത് നമുക്ക് ഈ പ്രസ്ഥാനം മുന്നോട്ട് കൊണ്ടുപോകണമെങ്കിൽ ഈ രീതിയിൽ പോയി കഴിഞ്ഞാൽ വലിയ ബുദ്ധിമുട്ടാണ്. അപ്പോൾ സാധാരണ ഹോട്ടലുകാർ ഈ ഒരു കൂടുതൽ വില വർദ്ധിപ്പിച്ചാലോ അല്ലെങ്കിൽ മറ്റെന്തെങ്കിലും അതിനകത്തൊരു വ്യത്യാസം വരുത്തിയാലോ ആൾക്കാർ ഭയങ്കരമായി പ്രതികരിക്കുകയും നമ്മൾ ഒരു മോശമായി പെരുമാറുകയും ചെയ്യും. പക്ഷേ വൻകിട ഹോട്ടലുകാർക്ക് അത്രയും വിഷയമില്ലത്. നമ്മളെ സംബന്ധിച്ച് വലിയൊരു ബുദ്ധിമുട്ടാണ് ഈ ഗ്യാസ് വില വർധനത്തെ സംബന്ധിച്ച് ഉണ്ടായിരിക്കുന്നത്. பல ஹோட்டல்களிலும் நிரந்தரமாக இருந்த பல உணவுப் பொருட்கள் மெனுவை வெட்டி குறைத்த நிலையில்தான் இதுபோன்ற நிலையில் முன் செல்ல முடியாது என்றும் ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.